இது வந்து ஒரிஜினல் ரிவீட்டு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே இப்போ நான் வந்து இதை பஞ்சு பண்ணியிருக்கேன் ஹோல்ஸ் போடுறதுக்காக. இதை வந்து ரெடி பண்ணல, இது வந்து நசுக்கியிருக்காங்க. ஸோ ஷேக் வருதுன்னு சொல்லிட்டு ரிவீட்டை நசுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வணக்கம். யூனிகான் 150. யூனிகான் 150ல் பார்த்தீங்கன்னா இது பேரிங்கெல்லாம் என்பிசி. ஸோ அடுத்தது வந்து என்ஆர்பி. ஸோ இதுதான் நான் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே எஸ்கேப் பேரிங்கு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளச்சு பெல்லு நம்ம எல்லாமே ரெகுலராக இந்த மாதிரி இதில் கிட்ட கைட்டி தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை இதே ஸ்ப்ரிங்கை போட்டு ரப்பரை வந்து வேறு ரப்பரை மாற்றி நம்ம பண்ணுவோம். பார்த்திங்கன்னா வேறு ரப்பரை நம்ம மாற்றி பண்ணுவோம். பண்ணும்போது இதே ஸ்ப்ரிங்கி தான் காலத்துக்கும் கைட்டி நம்ம வச்சுன்னுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கியை இப்போது நான் நிறைய ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கியுடைய லென்த்து கம்மியாக இருக்கும். அப்போது இதை தூக்கி இந்த பெல்லில் போட்ட உடனே இப்போது இது போட்டாச்சு. ஸோ இதை ஸ்ப்ரிங்கி தூக்கி சாதாரணமாகவே அப்படியே உள்ளே போயிடும். இதையும் சாதாரணமாக உள்ளே போயிடும். இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம் காலத்துக்கும். நானும் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒரு வண்டி என்கிட்ட ரொம்ப ப்ராப்ளம் பண்ணி வந்தது. சார் இந்த மாதிரி பயங்கரமாக எனக்கு ப்ராப்ளம் இருக்குது கிளச்சில், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. சரி, நான் என்ன பண்ணேன், இந்த பெல்லை மாற்றிட்டு ஸ்ப்ரிங்கி தனியாக ஆர்ட்ரு பண்ணேன். இந்த ஸ்ப்ரிங்கியை தனியாக ஆர்ட்ரு பண்ணேன். இப்போது என்னுடைய நண்பர் வண்டி கேரளாவிலேருந்து ஒரு வண்டி வந்திருக்குது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மலை பிரதேசம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்ப்ரிங்கி இது பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும், அதே மாதிரி ஷார்ப்டாகவும் இருக்கும், லென்த்தாகவும் இருக்கும். இப்போ இதில் போடும்போது நீங்கள் பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா லென்த்து ஜாஸ்தி. நம்ம அமுக்கி தான் மாட்டணும். இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கியும் அமுக்கி தான் மாட்டணும். சாதாரணமாக போகாது உள்ளே. இந்த ஸ்ப்ரிங்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் யூனிகானுக்கு. அதை நான் உங்களுக்கு யூடியூப்பில் போடல. ஸோ இதுதான் வந்து நிறைய விஷயங்கள் யூனிகானில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. கிளச்சு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய வண்டிக்கு பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ இது வந்து பழசு, இது எல்லாமே ஸ்ப்ரிங்கி. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே லென்த்தாக இருக்கும். யூனிகானுக்கு எல்லாம் லென்த்தாகவே இருக்கும். அப்போது கீர் போடும்போது சாஃப்டாக இருக்கும். இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் யூனிகானுக்கு. அதே மாதிரி ரிவீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தலை வந்து திக்கு இருக்கும். இந்த தலை வந்து நல்லா திக்காக இருக்கும், மெலிசாக இருக்காது. மெலிசாக இருந்ததுன்னா நம்ம இப்போ ரிவீட்டை அடிக்கும் போது என்ன ஆகும்னா மெலிசாக அந்த கிரிப்னஸ் இருக்காது. அதுதான் இது பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். ஸோ இது எல்லாமே ரிவீட்டு வந்து சுகராக இருக்கும். நமக்கு எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே சுகராக இருக்கும், அருமையாக. யூனிகான் 150 ஹவு டு கிளச்சு ஸ்ப்ரிங்கி ஆல்டர்னேட். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கி கிளச்சு ஸ்ப்ரிங்கும் ரிவீட்டும் வந்து நான் ஸ்பெஷலாக செய்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ரிவீட்டு அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருப்பார் வாத்தியார். இது கிட்ட வைக்கிறேன் பாருங்கள். இதுதான் வண்டியில் இருந்தது. பார்த்திங்கன்னா இதுதான் வண்டியில் இருந்தது. இது ரெண்டுமே வண்டியில் இருந்தது. இது ரெண்டும் நான் செஞ்சது. இந்த ஸ்ப்ரிங்கையும் நம்ம ஆல்டர்னேட் பண்ணியிருக்கோம். அதனால் கிளச்சில் இப்போ அந்த கிளச்சுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
ஸோ இது வந்து பழசு. யூனிகார்ன் 150 அவுட்டு கிளச்சு ஆல்டர்னேட். கிளச்சு ஸ்ப்ரிங்கி நம்ம எப்படி ஆல்டர்னேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்த்துருக்குறோம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். ஸோ ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு வீடியோ கொடுத்து. ஸோ யூனிகார்னில் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இது வந்து என்ஆர்பி பேரிங்கு. ஸோ அதேமாதிரி என்பிசி பேரிங்கு நம்ம பற்ற ஓப்பன் பண்ணுறதுனால இப்போ இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முதல்ல கொடுப்போம் அப்படின்ற ஒரு கருத்து. நன்றி. இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கி நான் போட்டுக்கிறது. எது உடையதுன்னா இது ஆல்டர்னேட் பண்ண ஸ்ப்ரிங்கி தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதே அருமையாக இருக்கும் உங்களுக்கு வண்டியில் போட்டு இந்த ரப்பரை அதாவது இந்த ஸ்ப்ரிங்கி இந்த மாதிரி லென்த்தாக நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரப்பர் அடி வாங்காது. இல்லைன்னா ரப்பர் காலி ஆகிடும். ஸ்ப்ரிங்கினால் ரப்பர் காலி ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இது BS6க்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம இது மாதிரி பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு BS6க்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வந்து வண்டி ஓடி ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடின பேருக்கு தான் எந்தமே ரிசல்ட்டு நான் கொடுப்பேன். இப்போது நல்லா அருமையாக இருக்குது. BS6க்கும் இந்த மாதிரி நம்ம போடலாம். அதுதான் இந்த ஸ்ப்ரிங்கிலாம். இது பழைய ஸ்ப்ரிங்கி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். லென்த்து இப்போதைக்கு நான் கொஞ்சம் தான் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி எல்லாம் ரெடியான பிறகு அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு இதை நான் ஸ்பேர் அனுப்பிச்சி விடுவேன். இது பார்த்திங்கன்னா அருமையாக நல்லா ஜம்முன்னு ரப்பர்லாம் போட்டு எல்லாமே அருமையாக அடிச்சிருக்கேன். இந்த ரப்பர்லாம் வந்து இப்போது லேட்டஸ்ட். ஏன்னா இப்போ BS6க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரப்பர்லாம் வரும். அதனால் அதே மாதிரி அழகாக ரெடி பண்ணி இப்போ இந்த ஸ்ப்ரிங்கி எல்லாமே மாற்றிருக்கிறேன். நம்ம இந்த வாசர் இப்படி வரக்கூடாது. நிறைய வண்டிகளில் நான் என்கிட்ட வர வண்டிகள்லாம் பார்த்துருக்குறேன். எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது இப்படி தான் போடணும். இதான் மெத்தடு. ஸோ அதுக்கு அடுத்தது இது இப்படி. ஸோ இது இப்போது இந்த 4 ரிவீட்டு ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த ரிவீட்டு நம்ம போட்டு அடித்தோம்னா நறுக்குன்னு இருக்கும். எமா கிளச்சி மாதிரி இருக்கும். இந்த ரெடி பண்ணோம்னா இதுதான் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யூனிகார்ன் 150 கிளச்சு ஸ்ப்ரிங்கி அண்ட் ரிவீட் ஆல்டர்னேட்.